சார் சார் பிளாஸ்டிக் பொருட்களின் பிளாஸ்டிக் பைகளை கொண்டு வருவோருக்கு 1ஆம் தேதி காலை 7 மணி முதல் நகராட்சி கார்ப்பரேஷன் ஃபைன் போட்டு 2000 ரூபாய் ஃபைனு, 5000 ரூபாய் ஃபைனு. இது வந்து ஒரு வரமுறை இல்லாமல் இருக்குது. கஸ்டமர் பை எடுத்துகிட்டு வந்தாலும் 2000 ரூபாய் ஃபைனு, 3000 ரூபாய் ஃபைனுன்னு இருக்குது. இதை வந்து பல முறை அங்கே சொல்லிட்டோம். அது எதனால் அந்த ஃபைனு, இங்கே மஞ்சப்பை முதலமைச்சர் வந்து மஞ்சப்பை ஸ்கீம் கொண்டாந்துருக்காங்க. அந்த மஞ்சப்பை ஸ்கீம் வந்து இங்கே வந்து யாராவது ஒரு மகளிர் இதுக்கு வந்து அந்த ஸ்கீமை கொடுத்து ஏதாவது ஒரு பேங்க் மூலயமா கொடுத்து எம்எஸ்எம்இயில் கொடுத்து இங்கே ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பித்தாலும் இதுக்கு ஒரு தீர்வு வரும். அதை வந்து அரசாங்கம் செஞ்சால் தான் இது வந்து நிற்கும். கஸ்டமர் எடுத்துகிட்டு வரக்குள்ள, வாடிக்கையாளர்கள் எங்களிடம் எடுத்துகிட்டு வரக்குள்ள நாங்கள் வந்து வாடிக்கையாளரை நீ உள்ளார வர வேணாம் நாங்கள் சொல்ல முடியாது. உள்ளார வரக்குள்ளே அதை ஃபைன் போடுறேன்னு சொல்லிவிட்டு உள்ளார வந்து கடையில் இருக்க பொருட்கள் ஏற்கனவே கார்ப்பரேட் கம்பெனியில் பேக் செஞ்சு வச்சுருக்கிற பொருட்களையும் சேர்த்து குப்பையில் எடுத்து போடுறாங்க. அப்படின்னா எவ்வளோ இழப்பீடு ஆகிறது? நம்ம வரி வந்து கடலூர் நகரத்தில் வரி வந்து 62% வர்த்தகர்களிடமிருந்து ஜிஎஸ்டியாகவும் வரியாகவும் வருது. திருப்பி மேலே பலுவை எங்களுக்கு சேர்த்துக்கிட்டு வர்றதில் எங்கள் மண்டல தலைவரின் பேரில் இன்றைக்கி வந்து கலெக்டர்கிட்ட சண்முகண்ணன் தலைமையில், வீரப்பண்ணன் தலைமையில் இங்கே வந்து இன்றைக்கி மனு கொடுத்துருக்கோம். அதனால் இதை அரசு கவனத்திற்கு கொண்டு சென்று கலெக்டர் ஐயா கிட்ட இது கொடுத்துருக்கோம். நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் வர்த்தகர்களை வந்து அழுத்தம் கொடுக்காம கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டால் தான் இன்னும் வியாபாரம் வளரும். நாங்கள் வந்து கடலூர் இலக்கை பெருசாக வச்சுருக்கோம். வியாபாரம் வளர்கிறதுக்கு அரசு உறுதுணையாக நிற்கணும்னு இந்த நேரத்தில் வேண்டிக்கிறோம்.